வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஒதுங்கிப்போ எடப்பாடியாரால் அது முடியாதா, நான் மட்டும்தான் செய்ய முடியும். சசிகலாவின் அதிரடி பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது, எனக்கு வேலை தெரியும், அதனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நாங்கள் நிமிர்ந்து கொண்டுதான் வருவோம். அந்த திறமையெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்றும் அந்த அறிவு இருக்கிறது என்றும் கூறியிருந்தாரா. அதாவது, திமுக விளம்பர ஆட்சி நடத்தி வருகிறது, தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவிட மாட்டேன் என சவால் விடுத்துள்ளார் சசிகலா அவர்கள். திமுகவின் மூத்த நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகியது திமுகவில் சேர்ந்து வருகிறார்கள். அன்வர் ராஜா, மைத்ரேயன் ஆகியோர் சமீபத்தில் கூட திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதிமுகவிற்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறதா? இது குறித்து பேசுகிற சசிகலா அவர்கள், இப்போ வரைக்கும் சொல்ல போனீர்கள் என்றால் அப்படித்தான் இருக்கிறது, அதை மாற்றுவதுதான் என்னோட வேலை. இது புதிதாக ஒருத்தர் கற்றுக் கொடுக்க வேண்டாம், எல்லாம் செய்ய முடியாது. இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இதை யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த சிக்கலை எல்லாம் கண்டிப்பாக பிரிக்க முடியும். அதுதான் உண்மை என்றும் அவர் கூறியிருந்தாராம். அதாவது, அம்மா போய் ரோட்டில் நின்று ஷோ காட்டி கையை பிடித்து கொண்டே செல்வது இல்லை, அது இல்லை முதல்வரின் வேலை. நீங்கள் நிர்வாகத்தை பார்க்க வேண்டும். நிர்வாகத்தை பார்க்காமல் நீங்கள் ரோடு ஷோ காட்டினால் எப்படி? யார் போனாலும் கையை கொடுப்பார்கள். அதே போலதான் அரசியலில் சிலர் நினைத்து கொண்டிருப்பது போல இல்லை. அரசியலுக்கும் நாம் வந்துவிட்டோம் என்றால் எல்லாத்தையும் செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அரசியல் வேறு, இது சரியாக செய்பவர்கள் இருந்தால்தான் அந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக சரியாக செய்ய முடியும் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது அம்மாவின் ஆட்சியில் நிச்சயம் கொண்டு வருவோம். இந்த மக்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பது நிச்சயம்தான். என்னவென்றால், இல்லை என்றாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எனக்கு வேலை தெரியும். அதனால்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நாங்கள் நிமிர்ந்து கொண்டுதான் வருவோம். அந்த திறமை எங்களுக்கு இருக்கிறது, அந்த அறிவும் இருக்கிறது. அதை வெற்றிகரமாக நாங்கள் செய்வோம் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்தாராம். ஆனால் திமுகவால் செய்ய முடியவில்லை என்பதை இந்த 4.5 வருடங்களில் அவர்கள் காண்பித்து விட்டார்கள். பாருங்கள், முக்கால்வாசி குப்பைகள் போடுவதே திமுகவினர்தான். இவர்களாவே குப்பை அதிகமாக சேர்கிறது. எங்கே பார்த்தாலும் இவர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் ஃபாஸ்ட் ஃபுட் என்கிற கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி திரிப்பாவில் கூட உள்ளே சென்று பாருங்கள், நீலாங்கரை செல்லும் வழியெல்லாம் பாருங்கள், அங்கே கழிவுகளை நிறைய சேர்கிறது. ஆனால் தள்ளுவண்டி வைத்திருக்கும் ஒரு ஆளை பார்க்க முடியவில்லை. காரணம், எல்லோருமே அடித்து விடுவார்கள் என்றாராம். அனுபவம் இருப்பவர்கள் தான் அதிமுகவில் தற்போதைய சிக்கல்கள் எல்லாம் தீர்க்க முடியும் என்று சொன்னீர்கள். உங்கள் அனுபவத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்களா என நினைக்கிறீர்களா? இப்போ இருக்கிற தலைமை வேறு, யாரும் இடமில்லை என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கூறுகிறார்கள். அதாவது, வருகின்ற 2019, 2021, 2024 தேர்தலை சந்தித்து விட்டார்கள். 2026 தேர்தலும் ஆயத்தமாய் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் எப்படி இதில் செயல்பட போகிறீர்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கும். நான் தான் பண்ணுவேன் என்று சொல்கிறேன், நிச்சயம் செய்வேன். நான் செயல் இறங்கி பிறகு ரிசல்ட்டை பாருங்கள் என்று சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக போட்டியிடுவதுதான் தமிழ்நாட்டுக்கு பெருமைதான். ரொம்ப நல்ல மனிதர். 2 முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். இது தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி, பன்னீர்செல்வம் உங்களை சந்தித்தாரா? கடந்த மாதம் தெரிவித்திருந்தார். அப்போது என்ன பேசினீர்கள் என்ற கேள்விக்கு, அதை போய் உங்களிடம் சொல்ல முடியுமா? அவர் என்னை சந்தித்ததாக உண்மையானால் சொல்ல மாட்டார் என தெரிவித்தாராம் சசிகலா. மேலும் அவர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாம் எந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி அமைப்போம் என்று தெரிவிப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து